கிருஷ்ணன் தனது உபதேசத்தில் கர்மத்தை விட ஞானத்தை சற்றே தாழ்த்தி கூறியிருந்தால் அர்ஜுனன் 2இல் 1 என்று ஏன் கேட்டான்? கிருஷ்ணன் தனது உபதேசத்தில் அந்யதாத் ஏவ ஞான கர்மனோ வக்ஷ்யாமி ந ஏவத்யவம், நான் கர்மம் அல்லது ஞானம் ஆகிய 2இன் ஒன்றை பற்றி மட்டுமே கூறப்போகிறேன், 2ஐயும் பற்றி உபதேசிக்கப் போவதில்லை என்று கூறவில்லை. ஆகவே அர்ஜுனன் நினைத்தது எனக்கு 2ஐயும் பற்றி கிருஷ்ணன் கூறப்போகிறான், ஆயினும் 2ஐயும் புரிந்து கொள்ளும் திறன் என்னிடம் இல்லை என்பதாகும். ஆகவே ஒன்றை மட்டுமே கூறும்படி கேட்கிறான். ஆகவே எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீ உனது முரண்பாடுகள் நிறைந்த சொற்கள் மூலம் என்னை குழப்புகிறாய். இங்கு தோன்றுகிறது என்ற பதம் மிகவும் முக்கியமானது. இதன் மூலம் அர்ஜுனன் கிருஷ்ணன் தன்னை குழப்ப எண்ணவில்லை என்றும் தனது அறிவின்மையால் இவ்வாறு எண்ணுவதாகவும் நினைப்பது வெளிப்படுகிறது. ஞானம் என்பதே ஆத்ம தரிசனம் அளிக்க வல்லது. அந்த ஞானமே புலன்கள் தமது இயக்கங்களை அடக்க உதவுகிறது என்றும், இந்த ஞானத்திற்கு எதிர்த்தட்டாக உள்ள கர்மம் ஆத்ம தரிசனம் அளிக்க வல்லது என்றும் இரு முரணான சொற்கள் உள்ளன. இவை குழப்புகின்றன. ஆகவே எந்த ஒன்றை நான் பின்பற்றுவதன் மூலம் உயர்ந்த நன்மை கிட்டும்?